சொரக்காய் நல்லா வந்து பார்த்திங்கன்னா சீவி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வந்து தண்ணி எல்லாத்தையும் வடித்து எடுக்கிறோங்க. அப்போ தான் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லா சுரக்காவையும் நல்லா பிழிஞ்சு இந்த மாதிரி தண்ணி தனியாக அதோடைய அந்த ஃப்ளெஷ்ஷு தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆப்ரிகாட், ட்ரை கிரேப்ஸ், ட்ரை டேட்ஸு, அதே மாதிரி எல்லோ கிரேப்ஸ் எல்லாத்தையுமே ட்ரையில் எடுத்துருக்கோம். எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. பேன் காஞ்சதும் நம்ம இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு உருகி வரட்டோங்க. இதில் வந்து நம்ம ஆப்ரிகாட் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் டேட்ஸ் நம்ம அதையும் சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நெய்யில் நல்லா வறுபரட்டோன்னு வெயிட் பண்ணி வறுத்துக்கோங்க. நல்லா வறுபரட்டும், நல்லா மிக்ஸ்அப் ஆகட்டும். இப்போ இதில் பிளாக் கிரேப்ஸு அதே மாதிரி எல்லோ கிரேப்ஸ் ரெண்டுமே ட்ரை நம்ம எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா நெய்யில் வதக்கிடலாம். நெய்யில் நல்லா வதங்கட்டோன்னு வெயிட் பண்ணுங்கள். லிட்டில் ப்ரௌன் ஆகணுங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்டியாக இருக்கும் நம்ம அல்வாவில் அதை போடும் பொழுது. இப்போ எல்லாத்தையுமே எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அதே பேன் வச்சு கொஞ்சமாக நெய், அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கூட நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் நெய் நிறைய கூட சேர்த்துக்கலாம். இப்போ அந்த ஃப்ளெஷ்ஷு நம்ம பாட்டர் கவுட் இருக்கு இல்லையா, சொரக்காய், அது ஒரு ஃப்ரெஷ்ஷாக மட்டும் சேர்த்து அந்த நெய்லேயே நல்லா வதங்கட்டோன்னு வெயிட் பண்ணலாம். நல்லா வந்து வதக்கி விடலாங்க. நல்லா வந்து ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு அந்த சொரக்காவை வந்து நல்லா அந்த நெய்லேயே வந்து வதங்கட்டோன்னு வெயிட் பண்ணலாம். நல்லா வதங்கட்டும், தண்ணி எல்லாமே ட்ரைன் ஆகட்டும். இப்போ நம்ம ஏலக்காவை இடித்து வச்சுருக்கோம், அந்த ஏலக்காவை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ சர்க்கரை ஒரு 1/2 கப் எடுத்துருக்கோம், அதையும் வந்து அதிலேயே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணலாம். சர்க்கரை எல்லாமே உருகி உங்களுக்கு நல்லா லிக்விடைசேஷன் ஃபார்ம் வரும். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் கொடுங்க. நல்லா கம்ப்ளீட்டான ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு வதங்கி வரும். இந்த டைமில் வந்து நீங்கள் கொஞ்சமாக தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மிக்ஸ்அப் ஆகட்டும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அது எல்லாமே அந்த வாட்டரி கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு ட்ரைன் ஆகட்டும். ஃபுல்லாக ட்ரைன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வந்துடும், திரண்டு வரும். இந்த திரண்டு வரக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கவாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறட்டோன்னு வெயிட் பண்ணுங்கள். ஆறின உடனே நீங்கள் அழகாக வந்து சர்வ் பண்ணலாம். இது வெஜிடபிளில் செய்யக்கூடிய ஹல்வா அப்படிங்கிறதுனால டேஸ்ட் வந்து உங்களுக்கு வித்தியாசமாகவும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக ஹெல்த்தியாக இருக்கும். கிட்ஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்கும்.